ஃபைனலாக 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படம் பார்த்தா அந்த வைபிலே தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் வரதான் செய்யும். ஆனால் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல என்னதான் ஸ்பாய்லர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் சரி, படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது இன்னொரு படத்தோட இந்த கோர் கதையை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் பண்ணியிருக்காரு தான் சொல்லணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் கதை இதுதான் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே படம் பார்க்க முன்னாடி மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஓகே இதான்ப்பா கதை அப்படின்ற மாதிரி பெட்டராக எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட், படத்தில் ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா படமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சு போயிட்டே இருக்காரு. இதில் வந்து கிளைமேக்ஸ் அதை முடியும் போது பார்த்தீங்கன்னா அப்பயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்லேயே படத்தை வந்து ஓடிட்டு போயிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருந்தாலும் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கழக தலைவன் படம் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொண்டு போயிருப்பாரு. ஸோ அவரோட ஏரியா இது, அவரோட ஜானர் அப்படின்றதுனால பயங்கரமாக மகிழ் திருமணி வந்து விளையாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி கிளீனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தில் வந்து நார்மலான ஒரு ஆளு இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்ச ஒரு படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அஜித் மாதிரி ஒரு ஆள், தலை மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா அஜித், விஜய் இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து நடிக்கும் போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசான ஒரு எலமெண்ட் வேணும், ஓப்பனிங் வந்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம்ல. ஆனால் இந்த படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அஜித் ஃபேனாக சொல்கிறேன், நான் வந்து அஜித் ஃபேன்ன்றதுனால சொல்கிறேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. என்னடா இது ஓப்பனிங் வந்து இவ்வளோ எப்படி சொல்ல நார்மலாக இருக்குது, ரொம்ப சட்டிலாக இருக்குது, பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு, ஓகே இந்த கதை இதுதான், ஸோ அதனால் வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சாங்க. இருந்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. அதாவது இந்த இடத்துல பயங்கரமாக கத்தனுமே ஓப்பனிங் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்கு. பட் நடக்கல, என்ன பண்றது? ஆனா ஒரு விஷயம், ஒரு ஹோப் இருக்கு, என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு குட் பேட் அக்லில வந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நம்பிக்கையில காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ட்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் வந்து ஏமாந்துட்டேன். இதுதான் இன்ட்ரோவா, என்னடா இதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படம் பார்த்த உங்களுக்கும் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கும். எனிவேஸ், ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாசான எலமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸான ஒரு படம் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது உண்மையிலே அவர் சொன்னது நடந்திருக்குங்க. மாசான எலிமெண்ட் இல்லை படத்தை வந்து அஜித் ஃபேனாக பார்க்கும்போது சில இடத்துல நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, என்னடா மாசா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் கிளாஸாக பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போயிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இல்லையே, இல்லை இது நல்லா பண்ணியிருக்கலாமே, பெட்டராக அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இல்லை. படம் வந்து நல்ல படம் தான், வந்து பார்க்கலாம், நம்ம கொடுத்த காசு வந்து ஒருத்த தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யார் சந்தோஷமாக இருப்பாங்களோ இல்லையோ, இந்த லைக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. அதாவது சில பேர் வந்து சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் படங்களுக்கு கொடுப்பாங்க அவங்கள தேடி போய் காசை கொட்டுவாங்க. ஆனால் இந்த லைக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிற படத்தை எடுப்பானோ அவங்ககிட்ட மட்டும் போய் பார்த்தீங்கன்னா பணத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. நிறைய படம் தொடர்ந்து ஃப்ளாப்பு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா லைக்கான்னு போடும்போதே பாவமாக தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் தொடர்ந்து ஃப்ளாப்பை பார்த்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இது வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. ஏன்னா எல்லாருமே தேட்டருக்குள்ளே வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போகும்போது இந்த படம் வந்துச்சா இது நல்லா பண்ணியிருக்க வேணாம், இது நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகல. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே படம் வந்து பார்த்ததுக்கு இந்த படம் ஒர்த்து தான்ப்பா. சில ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க வந்து யோசிக்க வைப்பாங்கல்ல, இந்த ட்விஸ்ட் இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. அதுதான் சொன்ன ஸ்பாய்லர்ஸ்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்று சொல்கிறேன், உண்மையில சொல்கிறேன், செம ஃபன்னாக இருந்ததுங்க. எனக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த கமெண்ட் வந்து பாஸ் பண்ணாரு. அதை பார்க்கும்போது மனுஷன் வந்து உள்ள இன்வால்வ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெறுப்பாக இருக்கும். என்னடா இது ஒரு ஆக்ஷன் படம்னா ஓகே மாஸ் எலமெண்ட் இல்லை, அதுக்குன்னு ஆக்ஷனும் பெருசாக இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே போயிட்டே இருக்கும் படம், என்ன ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும். கடைசியில் ஒரு ட்விஸ்டோட பார்த்தீங்கன்னா முடிப்பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை பயங்கரமாக தூக்கி கொண்டு போனது, அப்படியே ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தாங்க. உண்மையிலே பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த லவ் சாங் ஒன்று இருக்குல்ல, தனியேன்னு ஒரு சாங் வருது, அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்குமே அப்படியே மிரளுது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்காக பார்த்தீங்கன்னா சவதிகா சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி ஹிட் ஓகேங்களா, ரீல்ஸில் எல்லாருமே அவ்வளோ ஹிட்டான ஒரு சாங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதுக்கடுத்து அந்த எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து அந்த பிஜிஎம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இது இன்ஸ்டால ரீல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு பிஜிஎம், அஜித்தே கடவுளே அப்படின்ற மாதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த படத்தில் வச்சு ஃபைனலாக அந்த ஃபைட் சீன்ஸ் வர சொல்ல அந்த பிஜிஎம் பேக்ரவுண்டில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாசான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது மாசு இல்லைன்னும் போது அந்த கதையோடய சேர்ந்து இந்த கேரக்டர் வந்து சண்டை போட்டால் எவ்வளோ மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போயிருப்பாரு. அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிஜிஎம் தான்.
உண்மையிலே சொல்லணுங்க, பிஜிஎம் வந்து ஒர்த்து. அனிருத் வந்து அப்படி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வெயிட்டிங்க்கு வந்து இந்த பிஜிஎம் வந்து பயங்கரமான ஒரு இது கொடுத்தது. அதாவது எப்படி சொல்றது, அந்த படம் நெருங்க இந்த பிஜிஎம் இந்த சாங் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும் போது ஒரு ஹைப் ஏத்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாருல, ரொம்ப ஹைப்போடலாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆயிடுச்சு. இந்த பயபில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அஜித் ஃபேனா இருந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து நார்மலா படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட பயங்கரமா இந்த அளவுக்கு ஹைப் ஆக மாட்டோம், படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு எதிர்பார்க்கணும்னு தோணுது. ஸோ இதனால தானே ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அதாங்க, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக கொண்டு போகணும்னு தான் நினச்சிருக்காங்க, அதே தான் எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அஜித் ஃபேன்ஸாக இந்த படத்தை பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். அந்த மாஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த படத்தில் இல்லையே அப்படின்றது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓகே எப்படி நம்ம கொடுத்த அந்த 200 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் இல்லாத ஒரு படத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து கம்பல்சரி வராது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி ஒரு முக்கியமான மேட்ரு திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கும் அஜித்துக்கான காம்போ இருக்குல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மங்காத்தலை அந்த மாதிரிலாம் காம்போ இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அஜித்துக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கும், திரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியாக. இதில் வந்து என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு ஷாட்டில் வந்து எங்கே காமிக்கிறாங்க, ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டாக காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 12 வருஷம் கேப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் மாற்றி காமிக்கிறதால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல அவங்க ரெண்டு பேரோட பேரை பார்க்கும்போது ஓகே ரெண்டு பேருக்கு அந்த ஏஜ் கேப் வந்து பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து செமையா மேட்ச் பண்ணிருக்காங்க. அந்த எப்படி சொல்றது, அவங்க ஃபிளாஷ்பேக்லாம் காமிச்சு படம் பார்த்தவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபீல் ஆகும். அந்த ஃபிளாஷ்பேக்லாம் காமிச்சு மாற்றி போடவும் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் கேப்ன்றது பெருசா தெரியாம பயங்கரமா கொண்டு போயிட்டாங்க. அஜித் அவர் வந்து உடம்ப குறைச்சிருக்காரு பாத்தீங்களா, தலை வந்து உடம்ப குறைச்சதை பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபிளாஷ்பேக்லாம் அந்த சீன்ஸை எடுத்து வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 வேரியேஷன் இருக்குல்ல, தாடி இல்லாம ஒன்று, நீங்கள் டீசர் ட்ரைலரில் பார்த்து தாடி இல்லாம ஒன்று, அதுக்கடுத்து தாடியோட ஒன்று. ஸோ இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் வைஸ் அந்த இயர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரித்து அதை மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல, மிரட்டிட்டாங்க. அந்த காரு உள்ள அந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அந்த சமயம் அதுக்கடுத்து காரு உள்ளே ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியல, ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து காருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேமரா சுற்றுது, காரோட அந்த டாப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக சுற்றுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த அந்த விஷுவலாக பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா, தேட்டரில் போய் பார்க்காத போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். இது வந்து என்னதான் கதையை வந்து யார் எப்படி சொல்றது, இந்த கதை தெரிஞ்ச கதை தான்ப்பா, இந்த கதை எப்படி சொல்றது எல்லாருமே பேசிக்கான கதை தான்ப்பா, ஆல்ரெடி இருக்க ஹாலிவுட் மூவில இருக்க கதை தான்ப்பா அப்படின்ற மாதிரி என்னதான் யூடியூப்ல இந்த கதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலுமே ஸ்கிரீன் பிளே கோசம் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதுவும் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல வந்து அப்படி பார்க்கும்போது ஓகே என்னடா இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஓகே மனுஷன் வந்திருக்காப்ல, இருந்தாலும் அந்த ஒரு மாஸ் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட அந்த சாங் வரும்போது அப்படி அந்த துப்பாக்கி தூக்கி நடந்து வர ஒரு ஷாட்ல அதை பார்க்கும் போதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். ஓப்பனா சொல்லலாம் வெறித்தனமா இருக்கும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஓகே இப்போ மாசையில் அது ஒரு படத்துல இப்படி இருக்கு, நெக்ஸ்ட் குட் பேட் அக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாசா எப்படி சொல்றது, கண்டிப்பா வந்து எப்படி சொல்கிறது, அந்த டேரக்டர் கொடுக்குற ஹைப் இருக்குல்ல, தலைக்கு வந்து தலையோட ஃபேனாக நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காருல, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பைபிள் என்ன பண்ணி வைக்க போகிறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து பயங்கரமாக ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு. என்ன பற்றி ஓவரால் சொல்ல வச்சுக்கோங்களேன், விடாமுயற்சியில் வந்து அர்ஜுனுக்கும் சரி, அது ஆரவுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெஜினா, இவங்க 3 பேருக்கான ரோல் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா திரிஷாவோட ரோல், திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருந்தாலுமே அவங்கள விட ரெஜினாவோட ரோல் வந்து பயங்கரமா இருந்தது. வில்லினா இப்படி தாண்டா இருக்கணும், அது வில்லி அவங்களுக்கான பவர் என்னது, அவங்களுக்கான எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் இருக்கு. சில பேர் வந்து சண்டை போடுவாங்கல்ல, அர்ஜுன்னா சண்டை போடுவார், ஆரவ்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது அந்த இரிட்டேட் பண்ணுவாங்கல்ல சில வில்லன்ஸ், ஸோ அந்த மாதிரி வில்லன். ரெஜினானா ஓகே மென்டலாக பேசி கடுப்பேற்றுற வில்லி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலை செட் பண்ணி அந்த ரோல்லையும் அவங்களை டிராவல் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த வில்லன்ஸை வந்து பயங்கரமாக இங்கே கொண்டு போனது தான் இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க மேலே வெறுப்பான விஷயம். அந்த ட்விஸ்ட்னு சொன்னல, ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்தி பேசுற அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் படத்துல பாத்தீங்கன்னா என்னடா கடைசி வரைக்கும் இது நடந்திருக்குமா, அதாவது இதுவா இருக்குமோ. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திரிஷா மேல சந்தேகப்படுவோம், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் மேல சந்தேகப்படுவோம், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மேல சந்தேகப்படுவோம். அதாவது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் ஒரு வேளை தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல மாத்தி கொண்டு போனது ஓவராலா படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து
அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்களே, அதாவது அதை விட்டு வெளியே எங்கேயும் பார்க்காம ஸ்க்ரீனை விட்டு பக்கத்தில் பார்க்காம அங்கே பக்கத்தில் பேசாமல் வச்சுப்பாங்களே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அது பிடிச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வச்சு எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் நான் சொன்ன ஒரே ஒரு ஸ்பாய்லர் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்பாய்லர் தான். ஏன்னா ஆக்சுவலாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்ம த்ரிஷா இருக்காங்களே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி முகத்தில் பண்ணியிருக்க மாதிரி ஒரு அஜித் பத்தி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, அது த்ரிஷா இல்லை, த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு த்ரிஷாவை காப்பாற்றினாங்கன்னு தெரிஞ்சவொடனே பின்னாடி இந்த ஒரு குரல், ஐய கையில் தான் முதல்ல போட்டு தள்ளி இருக்கணும், என்னடா இது கையில் ஏன்டா காப்பாது, அப்படியே முடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம் அவருக்கு வந்துருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த படத்தோட அதாவது ஸ்பாய்லர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். என்னன்னா இப்போ இதில் வந்து த்ரிஷாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அஜித்தை பிடிக்காம இருக்கும், அது ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலுமே அவர் பிடிக்காது, அவர்கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் போது அவர் இவ்வளோ எப்படி சொல்ல ரத்த காயம்பட்டு அடிபட்டு நாயா பேயா உனக்கோசம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியாக உனக்கு பிடிக்கும்னா, அப்போ அவர் பின்னாடி இருந்து அவர் சொன்னது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிக்குன்னா அப்போ எல்லாருமே இப்படி என்ன பண்ண, எல்லாருக்கும் என்ன ரத்த காயப்பட்டா வர முடியும் உங்களுக்கோசம், அப்போ நார்மலாக உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா, அப்போ இன்னொருத்தவங்க கூட தான் போவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்தை வந்து கொட்டிட்டு இருந்தார். எனக்கு தேட்டரில் அதை பார்க்கும்போது அந்த மனுஷன் பேசுறது கரெக்டு தான். ஏன்னா எப்படி சொல்ல, நார்மலாக ஒரு அஜித்தோட ரோல் எப்படி ஒரு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி இப்படி இருக்க ஒரு ஆள், அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பிடிக்கல, அதில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல நம்மளை கேர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்கள கேர் பண்ணுறது காமிக்கணும்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன்ஸை அடிச்சு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அப்போ எங்களை கேர் பண்ணுவீங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை லவ் பண்ண நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி மேபி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விடாமுயற்சி படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாருங்க, பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா பார்க்காதீங்க, அது உங்கள் இஷ்டம், ஓகேங்களா. ஆனால் அஜித் வேணா சொல்கிறேன், தேட்டரில் போய் பாருங்க, உண்மையில படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு இதுலையும் யோசிக்க வச்சிருக்காங்களே, அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.